أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين والحمد لله رب العالمين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين அல்லாஹ் தாலாவுக்கு இடங்களில் மிகப்பெரியமான இடமாகிய பள்ளிவாயிலில் நேர காலத்தோடு ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கும் எனதரும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலா என்னென்ன கடமைகள் எல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்கும்படியும், இவைகளை எல்லாம் தடுத்திருக்கின்றானோ நெருங்க வேண்டாம் என்று தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக எமது வாழ்வில் தூக்கி எறிந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறார். அதில் சிலது கண்ணுக்கு நன்றாக விளங்குகிறது, இன்னும் சிலது கண்களுக்கு விளங்காமல் மறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சொல்கிறான், அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. அல்லாஹ் உங்களுக்கு நான் மறைமுகமான மற்றும் வெளிரங்கமான அருட்கொடைகளை கொண்டு உங்களுக்கு நன்றாகவே தந்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமாக கூறியிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. ஒன்று கண்ணுக்கு விளங்கும், மற்றது கண்ணுக்கு விளங்காது. கண்ணுக்கு விளங்கக்கூடிய அருட்கொடைகளைத்தான் நாங்கள் அனைவரும் அருட்கொடைகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு விளங்காதவைகள் மறைவாக எப்படி இருக்கின்றதோ அதையே போன்று எங்களுக்கும் மறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கண்ணுக்கு விளங்கக்கூடிய அருட்கொடைகள் வீடு, வாகனம், நல்ல தொழில், நல்ல உடல் அமைப்பு, இதனைத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், பாக்கியமாக எங்களோட கண்ணுக்கு எதெல்லாம் விளங்குகிறதோ சாப்பாடு, குடிப்பு, வீடு, இதெல்லாம் எங்களுக்கு அருட்கொடைகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு விளங்காத மற்றொரு பகுதியும் அருட்கொடைகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதில் எங்களுக்கு விளங்காத அருட்கொடைகளில் வாலிபம். நாங்கள் அனைவரும் வாலிப வயதில் அடைந்து கொண்டிருக்கிறோம், வாலிப வயதை அடைந்து விட்டோம், வாலிபத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இதில் சிலர் வாலிபத்தை அடைந்து கழிந்து முடித்து விட்டார்கள். அந்த வாலிபம் என்பது ஒரு பெரும் அருட்கொடை. ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்கள் நீங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிய பிரதான 5 விடயங்களில் ஒன்று ஆரோக்கியம். வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபம் என்ற அந்த அருட்கொடையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே வாலிபத்தினுடைய பெருமதி, அது நிஅமத் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் என்றால் ஒரு வயோதிபரிடம் கேட்டால் விளங்கும். நீங்கள் உங்களுடைய வாலிப வயதை எவ்வாறு கழித்தீர்கள், உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் எப்படியெல்லாம் கழித்தீர்கள், இப்போது உங்களுக்கு அந்த விடயங்கள் எவ்வாறு மேற்கொள்ள முடிகிறது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் அவர்களிடம் கேட்டால், அந்த வயோதிபர்கள் அந்த வாலிபத்தை நான் உண்மையான முறையில் பயன்படுத்தியிருந்தால் அழகாக சொல்வார்கள், பால்படுத்தியிருந்தால் கவலைப்படுவார்கள், அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே வாலிபம் என்பது கண்ணுக்கு விளங்காத, நாங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பருவம், ஒரு நிஅமத், அருட்கொடை. அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களுடைய ஆரோக்கியம். நான் ஒவ்வொரு நாளும் காலையை அடைகிறேன், உடம்பில் எந்த விதமான வலிகளும் கிடையாது, எந்த ஒரு நோவும் கிடையாது. நான் அந்த வருடத்திலே முழுக்க நான் என்ன செய்கின்றேன், நல்ல முறையில் கழித்துக் கொண்டிருக்கிறேன், வேலைக்கு செல்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வீட்டாருக்கு நான் பணத்தை அனுப்பி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கம்பெனிக்கு நான் லீவு போடாமல் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியம் என்பதும் பெரும் அருட்கொடை. நோயாளிகள் இடம் கேட்டால் விளங்கும் ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. அதனால்தான் அந்த 5 விடயங்கள் ஒன்றாக வருகிறது. உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். 2 அருட்கொடைகள் இருக்கின்றன, அதில் அதிகமானவர்கள் நஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள், அவர்கள் மூலமாக நஷ்டத்தை அவர்கள் உண்டாக்கிக் கொள்கிறார்கள். அந்த 2 அருட்கொடைகளில் முதலாவது அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது மிக பிரதானமான ஒரு அருட்கொடைகளில் ஒன்று. நான் எழும்பும் போது என்னுடைய கால் வீக்கமாக இருந்தால் என்னால் எவ்வாறு நடக்க முடியும் கணித்துக்குரிய மேலானவர்களே? என்னால் எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? நான் எழும்புகின்ற நேரத்தில் எனக்கு தலைவலியாக இருந்தால், என்னுடைய பிள்ளை, இரக்கமான பிள்ளை கதைத்தாலும் கூட, இறைச்சல் பண்ணினாலும் கூட, என்னோட மிகவும் விளையாடினாலும் கூட எனக்கு கோபம் வரும். ஏன்? எனக்கு தலைவலியாக இருக்கிறது, என்னை கொஞ்சம் விட்டு விடுங்கள் என்றெல்லாம் இருக்கிறது. கணிப்புக்குரிய மேலாளர்களே, நோயாளியிடம் வைத்து கேட்டால் விளங்கும் ஆரோக்கியம் எவ்வளவு பெருமதியானது.
அடிக்கடி சிறுநீர் வரக்கூடிய ஒருவராக இருந்தால் அவரால் நீண்ட நேரம் பயணம் செல்ல முடியாது என்றெல்லாம் இருக்கிறது. எனவே நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, அது எங்களுக்கு விளங்குவது கிடையாது. நாங்கள் பால்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகளில் ஒன்று. என்னுடைய ஓய்வு நேரம் என் மூலமாக எவ்வாறு கழிகிறது கண்ணியத்துக்குரிய மேலாளர்கள், எவ்வாறு கழிக்கப்படுகிறது? வேலை வெற்றியில் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி சொன்னார்கள். அது ஒரு பெரிய ஒரு அருட்கொடை அல்லாஹ் தஆலாவுடைய. எனக்கு ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஓய்வு நேரத்தை நான் எவ்வாறு கழிக்கிறேன்? என்னுடைய ஓய்வு நேரம் எவ்வாறு கழிகிறது? எனக்கு இருந்தாப்புல ஒரு 10 நாள் 5 நாள் 3 நாள் என்றால் லீவு கிடைக்கிறது. அந்த லீவை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வேலைகளை சாட்டை சொல்லுகின்ற நாம் ஓய்வு கிடைக்கின்ற அந்த நேரத்திலும் கூட நாங்கள் அல்லாஹுக்கு விருப்பமான விடயங்களில் எதை செய்திருக்கிறோம் என்பதை நான் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் அதிகாலை பொழுது, காலை நேரம், அதிகாலை நேரம், ஃபஜ்ருடைய நேரம். மிக முக்கியமான நேரம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருட்கொடையாக தந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இதனைத்தான் இஸ்லாமிய நாடுகளை தவிர்ந்த ஏனைய இஸ்லாமிய நாடுகள் அல்லாத விடயங்களை விளங்கிக் கொண்ட, ரகசியத்தை புரிந்து கொண்ட நாடுகள் இந்த அதிகாலை நேரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார்கள். ஜப்பான், கொரியா, நாங்கள் வாழ்கின்ற நாடு, இன்னும் அதே போல எத்தனை நாடுகள் இருக்கின்றன. அதிகாலை நேரத்தில் நான் எழும்பாத நேரத்தில் நான் எழும்பிய ஒரு நேரத்தை வைத்து எழும்பி பார்த்தால் 4:30 அல்லது 4 மணி அல்லது 3:30 மணி எழும்பி பார்த்தால் விளங்கும் யாரெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று. எந்தெந்த நாடுகள் இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இஸ்லாமிய நாடுகள் அல்லாமல் இருந்தாலும் கூட, இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலும் கூட, அவர்களுக்கு பரக்கத் என்று சொல்லக்கூடிய செழிப்பை அவர்கள் உணர்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்கிற மறைமுகமான விடயத்தை நானும் நீங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், என்னுடைய உம்மத்துக்கு, இது முஸ்லிம்கள் என்று மாத்திரம் கூறவில்லை, என்னுடைய முழு சமுதாயத்திற்கும், அதில் முஸ்லிம்களும் அடங்குவார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்குவார்கள். ஏன்? நபி அவருடைய உம்மத் சமுதாயம். எனவே அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாக. எந்த நேரத்தில்? அதிகாலை நேரத்தில். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய நாடுகளில் நாங்கள் பார்க்கலாம், சில இடங்கள், சில பிரதேசங்கள் எப்போதுமே செழிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போது எங்களுக்கு ஞாபகம் வரும், நானும் இந்த இடத்தில் ஒரு மாட்டை வாங்கி போட்டால் இந்த இடத்தில் நல்ல புட்கள் இருக்கின்றன, நல்லாக மேயும் என்ற ஒரு ஆசைகளுக்கு வருவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் சில பிரதேசங்கள் இருக்கின்றன, அங்கு காய்ந்து கரடாக போயிருக்கும், புட்பூண்டுகள் கிடையாது. இதற்கு மத்தியில் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஊர் பிரதேசவாசிகள் அதிகாலை நேரத்தை பயன்படுத்துகிறார்கள், நேர காலத்தோடு எழும்புகிறார்கள். எனவே அந்த காரணத்தில் அல்லாஹ் அந்த பிரதேசத்துக்கு பரக்கத்தை செய்திருக்கிறான். எனவே நாங்கள் இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அதிகாலை நேரம் என்பது எங்களுடைய முஸ்லிம்கள் அல்லாத ஆரோக்கியம் அல்லது இந்த உலக அடிப்படையில் நாங்கள் கண்காணிப்போமாக இருந்தால், எங்களுடைய சில உடம்புகளில் சில பகுதிகள் இருக்கின்றன, அது அதிகாலை நேரத்தில் தான் இயங்கும். எங்களுடைய மூளை 70% அதிகாலை நேரத்தில் இயங்குகிறது. அதே போன்று கணித்துக்குரிய எங்களுடைய பெருங்குடல் அது அதிகாலை நேரத்தில் இயங்குகிறது. எங்களுடைய நுரையீரல் அது அதிகாலை நேரத்தில் இயங்குகிறது அதிகமாக. எனவே எந்த ஒரு மனிதன் அதிகாலை நேரத்தில் எழும்புகின்றானோ அவன் ஆரோக்கியமுடையவனாக இருப்பான். அந்த அதிகாலையுடைய நேரத்தில் உடல் வெப்பம் சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாலை நேரத்தில் எங்களுடைய உடம்புக்கு தண்ணீர் பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கணித்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் இந்த உலக அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற லாபம். இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய அதிகாலை நேரத்திலே 3 முடிச்சுகளை போடுகிறான். அந்த முடிச்சுகளை போட்டு சொல்லுகிறான், அலைக லைலுன் தவீல், உனக்கு நீண்ட நேரம் இருக்கிறது, இன்னும் விடியவில்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஃபர்குத், நீ நன்றாக தூங்கு என்று ஷைத்தான் எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு சில இடத்தை போடுவான். எந்த மனிதன் அதிகாலை நேரத்தை எழும்பி அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி எழும்பி எந்த ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்ற அந்த திக்ரை ஓதுவானோ ஒரு கெட்ட அவுந்துடும். அதற்கு பின்னால் எழும்பி போய்
அவன் உது செய்வானாக இருந்தால், உது தண்ணீரை பயன்படுத்துவானாக இருந்தால், உது செய்வானாக இருந்தால் இரண்டாவது கட்டையும் அவிழ்ந்து விடும். இந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் விசேடமாக பெண்கள் அவர்களுடைய அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி அவர்கள் உது செய்யக்கூடிய பழக்கத்தை, சுபு தொழக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிவிட்டால் அவர்கள் பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை உருவாகின்ற சினை, அதே போல் உடல் வெப்பம் அனைத்தும் அந்த நேரத்தில் தான் சரியாக அமைகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று எங்களுடைய ஆண்களுடைய வெப்பமும் உடலுடைய அந்த அமைப்பு சீராக வேண்டும் என்றால், சூடு சரியாக இருக்க வேண்டும் என்றால், அந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் உது செய்வோமாக இருந்தால் அந்த வெப்ப சூடு சரிசமனாக இருக்கும். அடுத்ததாக எந்த மனிதன் சுபு தொழுகை தொழுது விடுகிறானோ அதற்கு பின்னால் மூன்றாவது கட்டையும் அவிழ்ந்து விடும். ஷைத்தானுடைய அந்த ஆரம்ப கட்ட நேரத்தில் நாங்கள் நிரபராதியாக ஆகிவிடுகின்றோம். தையிபன் நஃப்ஸ், எங்களுக்கு நல்ல பாசிட்டிவான திங்கிங் கிடைக்கும். எங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். நான் இதனை செய்தால் நன்றாக இருக்கும் என்ற நல்ல திங்கிங் தோன்றும். கணித்துக்குரியமையானவர்களே, அதே மாதிரி நஷீத், உற்சாகமாக இருப்போம். அதற்கு மாற்றமாக அந்த அதிகாலை நேரத்தை யாரெல்லாம் பால்படுத்துகிறார்களோ அந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தோடு அப்படியே முகமெல்லாம் வீங்கியதாக எழும்பி அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அனைத்தும் சேர்ந்து ஹபீஸன் நஃப்ஸ், எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்கள் வரும். நான் இந்த நேரத்தை இப்படி பயன்படுத்தினால் நல்லம் என்றெல்லாம் வரும். நினைத்துக்குரியவர்களே, அது மட்டுமா, கஸ்லான், சோம்பேறித்தனம் உடம்பில் இருக்கும். எதனை செய்தாலும் விருப்பம் இல்லாமல், வேலைக்கு சென்றாலும் ஏனோ தானோ என்றெல்லாம் ஏற்படுகிறது. எதன் காரணமாக? அந்த அதிகாலை நேரத்தை விசேடமாக அந்த சுபு தொழுகையுடைய அந்த நேரத்தை பால்படுத்தியதன் காரணமாக. எனவே கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, இந்த அதிகாலை என்கிற அந்த நேரம் இருக்கிறதே மிக பெருமதியான ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்குகிறது. கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, நாங்கள் அனைவரும் பார்க்கின்றோம். எந்த மனிதன் சுபு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்பி அல்லாஹ்விடம் அந்த இறங்குகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்குகிறான் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கிறது, அடிவானத்துக்கு இறங்குகின்றான் என்ற அந்த ஹதீஸ். அதிலே விசேடமாக கூறப்படுகின்ற விடயம் என்னவென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்குகிறது. எனவே அந்த அதிகாலை நேரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला हमको नजर आने से इस तरह कुछ नेमतें हैं और कुछ नेमतें हैं ये हमको नजर नहीं आएगा. हम समझते हैं ये जो घर है और इस तरह हमारा जो काम है और इसी तरह खाना पीना, ये सारे नेमत समझते हैं. और इसी तरह और एक नेमत होती है ये हमको नजर नहीं आएगा. अल्लाह ने कुरान में किया, किस तरह जिक्र किया, अस्बग अलैकुम निअमहु ज़ाहिरतन व बातिना, मैं आप लोगों को जाहिर वाला नेमत भी दे दिया और इसी तरह बातिन वाला आपको नजर नहीं आएगा, इस तरह नेमत भी आपको दे दिया. हम अभी देखेंगे ये जो जवानी है, ये जवानी बहुत अहम एक नेमत है. जब एक बूढ़े आदमी से हम बात करेंगे जवानी के बारे में, वो आपको बताएगा जो जवानी किस तरह एक नेमत था. और इसी तरह सेहत आफियत, ये भी एक नेमत है. जब बीमारियों से हम बात करेंगे, ये नेमत जो सेहत वाला आफियत वाला नेमत किस तरह था ये हमको बताएंगे. और इसी तरह बहुत इस तरह छुपा हुआ नेमत बहुत होती है. और इसमें एक है हमारे फजर वाला टाइम, सुबह वाला टाइम, ये भी बहुत एक नेमत है. हम इसको अच्छी तरह हम इस्तेमाल करेंगे, हम फक्र फाकतों से हम हिफाजत रह जाएंगे. क्योंकि जो गैर मुसलमान कंट्री और जो सर्च करने वाले बंदे, वो लोग इस टाइम को सर्च किया इसमें, इसलिए उसको गैर मुसलमान कंट्री गनीमत समझ के ये टाइम को इस्तेमाल कर रहे हैं. जापान को देखेंगे और कोरिया को देखेंगे, हम 3 बजे और 4 बजे उठेंगे, हम घूमेंगे, हमको नजर आएंगे बहुत लोग. क्यों? उनको पता है ये टाइम बहुत अहम तरीन एक टाइम है. इसमें हर चीज सुकून से होता है, हमारे दिल को भी अच्छी तरह सुकून मिलता है. और फैक्ट्रियां काम बंद कर देते हैं, इसमें जो हवा आती है ये भी अच्छा वाला आफियत वाला सेहत वाला हवा है. हम उसको चुन लेंगे, ये भी हमारे बदन के लिए आफियत होगा. क्यों? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने दुआ किया, मेरे उम्मत के लिए या अल्लाह सुबह के टाइम बरकत करो, बरकत दे दो. इसलिए ये कुछ ममलिकत को हम देखेंगे वो गैर मुसलमान है लेकिन फिर भी इकोनॉमी में बहुत टॉप में है. क्यों? वो इस टाइम को इस्तेमाल किया, इस टाइम में वो लोग उठते हैं.
अल्लाह सुब्हानहू व तआला इसमें इस हदीस में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम सिर्फ मुसलमानों को दुआ नहीं किया, पूरे उम्मत को लिए दुआ किया। अगर ये उम्मत इस टाइम को इस्तेमाल करेंगे वो लोग बरकत जरूर उनको मिलेगा, ये उसका बात सच है। और इसी तरह हम देखेंगे हमारे जो मुल्क में कुछ जगह हर तरफ हर टाइम सब्ज होता है और कुछ जगह होते हैं उसमें फक्र फाकत से सब ये जो हशीश वगैरह सुगा हुआ होता है। क्यों? हम इसमें गौर करेंगे, जो जगह सब्ज है उस जगह के रहने वाले सुबह के टाइम उठते हैं, इसलिए ये जगह हर टाइम अगर बारिश हो या ना हो फिर भी वो जगह अच्छी तरह होता है। जिस जगह में वो लोग वो गांव वाला सुबह के टाइम नहीं उठते हैं उस जगह इस तरह होता है, अच्छी तरह नहीं होता। ये जो गांव बकरे के लिए उनको खाने पीने के लिए कुछ भी नहीं मिलता, हम दूसरी जगह जंगल को हम इख्तियार करते हैं। क्यों? ये वो लोग सुबह के टाइम नहीं उठते हैं, इसलिए अल्लाह सुब्हानहू व तआला इस बरकत को उठा दिया। इसलिए हम इस टाइम को भी गनीमत समझ के, ये भी एक बरकत है, क्योंकि हम इसमें दो तरह की हम नजर डालेंगे। ये जो सुबह वाला टाइम, इसमें दुनिया के एतबार से जो बंदा इस टाइम उठेगा उसका बदन में पानी होगा, पानी में उसका बदन को थोड़ा वो पानी में करेगा, उसका बदन का हरारत अच्छी तरह होगा। और इसी तरह औरतों के लिए जो बच्चा पैदा होने वाले के लिए जो बाइस होता है ये भी सुबह का टाइम होता है। इसलिए ये जो बंदा सुबह के टाइम उठकर उसका बदन में थोड़ा पानी लगेगा, उसका बदन हरारत अच्छी तरह हो जाएगा। इसी तरह हम हदीस में देखेंगे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कहा, शैतान सुबह के टाइम बताएगा आप सो जाओ, आपके लिए और भी रात है। अगर वो बंदा सुबह के टाइम ईमान के साथ उठेगा, अल्हम्दुलिल्लाहिल्लज़ी अहयाना बअद मा अमातना व इलैहि नुशूर जिक्र पढ़ के वुजू करेगा, उसके बाद सुबह नमाज अदा करेगा, फिर वो तय्यबन नफ्स अच्छी तरह उसका पॉजिटिव वाला थिंकिंग उसको आ जाएगा और उसी तरह नशीता और सुस्त बनाकर हर चीज में वो अच्छी तरह उसका काम पूरा करेगा। इसके अलावा और एक बंदा है वो अच्छी तरह सुबह फजर सादिक होने तक, सूरज निकलने तक वो सो गया, उसके बाद वो किस तरह उठेगा, खबीस नफ्स नेगेटिव वाला थिंकिंग उसको आ जाएगा ज्यादा, कस्लान, और उसके बाद जो काम करने के वक्त उसका दिल नहीं लगेगा, थोड़ा कमजोर के साथ वो काम करेगा, उसका दिल नहीं लगेगा उसका काम में। इसलिए हम इस टाइम को, सुबह वाला टाइम को हम गनीमत समझ के उसको इस्तेमाल करना है। क्यों? अगर हम इस तरह इस्तेमाल कर लिया, हम दोनों एतबार से दुनियावी फायदा भी हमको मिलेगा और उखरवी फायदा भी हमको मिलेगा। அதனால கணித்துக்குரிய மேலாளர்களே, அந்த சுபஹுடைய நேரத்தை நாங்கள் அழகான முறைக்கு பயன்படுத்தினால், நேர காலத்தில் ஒழும்பி அந்த உடம்புக்கு தண்ணீரை படுத்தி உது செய்து அந்த சுபஹுடைய தொழுகை நாங்கள் தொழுதால் எங்களுக்கு இரண்டு விதமான ஃபாய்தாக்கள் நன்மைகளும் கிடைக்கும். உலக ரீதியான ஆரோக்கியமும் கிடைக்கும். அதே போன்று சுபஹை நிறைவேற்றிய அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு மனிதனாக நானும் ஆகிவிடுவேன். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் சுபஹ் தொழுகை தொழுவானோ அவன் அஸ்பஹ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பில் அவன் ஆகிவிடுகிறான். ஏனென்று சொன்னால் கணித்துக்குரிய மேலாளர்களே, வெறுமனே எந்த நேரத்தில் எந்த விதமான ஆபத்துகள் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நேற்றைய நாளுடைய அந்த விமான விபத்து, அதில் உயிர் தப்பிய ஒரே ஒரு மனிதன் சொல்லக்கூடிய விடயம் என்ன? 30 வினாடி, நிமிடங்கள் கிடையாது, 30 வினாடியில் அனைத்தும் முடிந்து விட்டது என்று சொன்னார். அப்படி என்றால் அடுத்த கணம் நிச்சயமில்லைகள் அனைவருக்கும். எந்த நேரத்தில் யாருக்கு எந்த விதமான வியாதிகள் நோய்கள் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எனக்கு மரணம் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே இந்த அனைத்து விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய நேரங்களை காலங்களை அல்லாஹ் எங்களுக்கு எதை நியமத்துக்களாக தந்திருக்கின்றானோ, எவைகளை நியமத்துக்களாக விளங்கி கொஞ்சம் யோசனை பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை நாங்கள் அனைவரும் அழகுபடுத்திக் கொள்வதற்கெல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா கட்டங்களிலும் நீ உதவியாக இருந்துட்டு யா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.